1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலை விட கால்சியம் ராகியில் தான் இருக்குது. ராகியை வச்சு ஈஸியாக சிம்லி உருண்டை செய்யலாம். நம்ம ராகி போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்படி பிடிச்சி உடைச்சா உதிரி உதிரியாக போகணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை பொடியும் வெல்லமும் ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்து போட்டு நீக்கிட்டு ஏலக்காய் 4 சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு 4 சுற்றி பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்குங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ராகி மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை சூடோடவே எடுத்து அந்த வெல்லத்து மேலே கொட்டிக்குங்க. இப்படி சூடோடவே வெல்லத்தோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிலாம் இல்லாமல் நல்லா ராகி மாவோட மிக்ஸ் ஆகிடும். நல்லா வெல்லம் மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலை பொடியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் மெல்ட் ஆகி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது. வேர்க்கடலை சேர்க்குறதுனால நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புங்க. ஸ்கூல்லேருந்து வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இதை 1 வீக் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தடில் சிம்லி உருண்டை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.